வெல்கம் பேக் டு பிரபாவி சேனல். ஆக்சுவலி நம்ம சேனலில் வந்து 2 மாதமாக வீடியோ போடல. அது ஏன்னா நம்ம ஏப்ரல் மாதத்தில் வெயில் நம்மளை வேறு லெவலில் பதம் பார்த்துருச்சு. சும்மா பார்த்தேன், உங்களுக்கே தெரியும். ஸோ மே மாதம் எடுக்கலான்னா அதுக்கான கண்டென்ட் நமக்கு கிடைக்கல. மார்ச் மாதத்தில் நம்ம லாஸ்ட்டாக போட்ட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மேலுமலை அந்த கோயில் நம்ம வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருந்துருங்க. இன்றைக்கி நம்ம கிருஷ்ணகிரியில் இருக்கிற காவேரிப்பட்டினம் அப்படின்ற ஊரில் வந்து பெரியமலை இந்த கோயிலுக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த கோயில் வந்து பெருமாள் கோயில் தான். சனிக்கிழமை நாளில் வந்திருக்கோம். ஏன்னா பெருமாள் கோயிலுக்கு வந்து சனிக்கிழமை நாளில் தான் விசேஷமாக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டம் பயங்கரமாக இருக்குது. பக்தர்கள்லாம் அதிகமாக வந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த மலை ஏற போகிறோம். இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி நிறைய பேர் யாருமே எதுவும் சொல்ல கிடையாது. யூடியூப்லேயும் நாங்கள் சர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 2 பேர் தான் வீடியோ போட்டிருக்காங்க. அதுவும் அந்தளவுக்கு டீட்டெயிலாக இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இந்த கோயிலை வழிபடுற பூசாரிக்கிட்ட இந்த கோயிலை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதே மாதிரி மலை மேலே இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கேட்கலாம், இல்லைன்னா நம்மளே எதனா கவர் பண்ணலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரையும் சொல்கிறேன், இந்த மலையோட உயரம் மட்டும்தான் விக்கிபீடியாவில் போட்டிருக்காங்க. அது என்னன்னா 3435 அடி உயரம் தான் இந்த மலையோட உயரமே. அதுக்கப்புறம் இந்த மலை உச்சியிலிருந்து அடிவாரம் வரையும் 5 குளம் இருக்குன்றாங்க. ஒரு வத்தாத ஒரு தீர்த்தம் சொல்கிறாங்க. அதாவது அந்த தீர்த்தம் வந்து வந்துகிட்டே இருக்கும், என்றைக்குமே அது வத்தாதுன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுவும் நமக்கு உண்மையாக தெரியாது. மலை ஏறினதுக்கப்புறம் தான் தெரிய போகுது. நம்ம அதை போய் கவர் பண்ண போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் பார்க்க போகிறீங்க. இந்த மலைக்கு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். ஸோ நம்ம அப்படியே தொடர்ந்து நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் கோயிலை வழிபடுறவங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். அதே மாதிரி நம்மளோட வீடியோஸும் பார்த்தீங்கன்னா மலை அடிவாரத்துலேருந்து மலை நம்ம ஏறுற வரையுமே ஃபுல்லாகவே கவர் பண்ணுவேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஏன்னா அந்த மலை ஏறுறவங்களுக்கு அந்த பாதை எப்படி இருக்குன்றதுக்காக தான் நான் அந்த வீடியோ லென்த்தே கொடுப்பேன். ஸோ மேக்ஸிமம் நான் வந்து முடிஞ்ச அளவு கம்மி பண்ண பார்க்குறேன். ஏன்னா உங்களுக்கு அந்த மலை ஏறும் போது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்காக தான் நம்மளோட வீடியோ லென்த்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். உங்களை முன்கூட்டியே சொல்லிடுறேன். ஸோ இந்த கோயிலை பற்றி தெரியாதவங்க என் மூலிமா இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ அடிவாரத்தில் என்னென்ன சாமி கடவுள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயர் இருக்கார், விநாயகர் இருக்கார், பெருமாள் சன்னதி இருக்குது. அதை நம்ம வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மலை ஏற போகிறோம். கீழே ஒரு குளம் இருக்குது. இங்கே வந்து பக்தர்கள் வந்து மொட்டை அடித்து காணிக்க வேண்டுதல் பண்ணுறாங்க, காணிக்க. அதே மாதிரி இந்த ஊரோட குலதெய்வம்னு கூட சொல்லலாம். நிறைய பேரோட இந்த கோயில் வந்து குலதெய்வமாக வழிபடுறாங்க. நம்ம வந்து முடிஞ்ச அளவு கீழே இருக்கிறவங்க நம்ம கேட்டு பார்ப்போம் இந்த கோயிலை பற்றி. எதுனா அவங்க சொன்னாங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம எதுவுமே தெரியாமல் வீடியோவில் பேசக்கூடாது. முடிஞ்ச அளவு யார் மூலிமா நம்ம இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இல்லைன்னா யாருமே நம்மளால் பேச முடியல, அவங்களுக்கு எதுவும் தெரியலன்னா நம்ம கேட்டு அது மூலிமா நான் உங்களுக்கு வீடியோவில் கன்வே பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் கோ கைஸ். நம்ம அப்படியே அடிவாரத்துலேருந்து கவர் பண்ணிட்டு அப்படியே மலையேற ஆரம்பிக்கலாம். ஏறுவோமா? 108 படிகள். பரவாயில்ல. அதுக்கப்புறம் பாறைங்க இருக்கு. ஸோ மலை அடிவாரத்தில் வந்து நம்ம குளம் இருக்கிறத பார்த்தோம். ஸோ பக்தர்கள்லாம் வந்து வேண்டிக்கிட்டு அவங்க வேண்டுதலுக்காக முடியெல்லாம் காணிக்க கொடுத்துட்ருக்காங்க. அடிவாரத்தில் வந்து ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது, விநாயகர் கோயில் இருக்குது, ஸோ பெருமாள் சன்னதி இருக்குது. அவங்கள வழிபட்டுட்டு அப்படியே நம்ம ரைட் சைடில் வந்து மலை ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மலையோட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் படிக்கட்டு பார்த்தீங்கன்னா 108 படிகள். அதுக்கப்புறம் வந்து பாறைகள் இருக்கும், கொஞ்சம் டஃப்பான கரடு முரடான பாதைகள் இருக்கும். அப்படியே நம்ம போக போக பார்த்துட்டே போவோம். இதுக்கே மூச்சு வாங்குது.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 108 படிகள் தாண்டி வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கோலம் இருக்குது. ஸோ சொன்ன மாதிரி தான் மலை உயரத்துலேருந்து அடிவாரம் வரையும் 5 கோலம் இருக்குன்னாங்க. ஸோ அடிவார கணக்கு விட்டா கூட நம்ம இதுன்னு கணக்கு வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு கோலம் இருக்குது. அதே மாதிரி படிகள் வந்து முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே வந்து பாறைங்க தான். சாப்பிடலாம். ஸோ இது மாதிரி நம்ம பாறை மேலே ஏறி நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுவுமே ஸ்டெப்ஸ் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. வலிக்கு கொடுத்து பார்த்தோம். இது மாதிரி பார்த்தா நீ பயந்துட்டான். ஆனா எனக்கே கொஞ்சம் பார்த்து பயமா தான் இருக்கு. பாம்பு இருக்கும் வாய்ப்பு இருக்கு. எனக்கு வந்து ட்ரக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பயங்கரமா இருக்கும். நல்லா இருக்கு லொகேஷனு. ஆக்சுவலி பாறைங்களே வந்து நமக்கு படிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏறுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஸோ மழை பெஞ்சனால வழுக்கிற மாதிரி கொஞ்சம் இப்போ வழுக்குது. ஸோ அதுலேயும் கொஞ்சம் சேஃபாக தான் வரணும். இங்கே பாறை அப்பா, இது பார்த்தா எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. வழுக்குது செப்பல். வழுக்குதா? ஷூவே போட்டு வந்துருக்கலாம் போல. இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நாங்கள். இதை தாண்டி மேலே வரையும் போயிட்டு பார்த்துறோம். அதுக்கப்புறம் தான் தலைவன் இதை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டான். எடுத்துட்டேன், வேற காஸ்டியூமு. என்ன காட்டாமல் எடுத்ததுன்னா நான் வந்து ஃபுட்டேஜ் அப்படியே வச்சுருப்பேன். கொஞ்சம் டஃப்பான ட்ரெக்கிங் தான் நடக்குது.
இப்போ நம்ம ஒரு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ மலையேற ஆரம்பிச்சிட்டோம். ஸோ கேமரா வந்து நம்ம கையில் ரொம்ப நேரம் பிடிச்சிக்கூடாதனால ஒரு ஹெட் பேண்டு மாதிரி ஒன்று, இந்த பழைய படங்களில் கவுண்டர் பண்ணி போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி ஒன்று போட்டு தலைமையில் போட்டு நடந்துகிட்ருக்கோம். ஸோ வியூ பார்க்குறது நல்லாயிருக்கு. ஸோ மேக்ஸிமம் இந்த ட்ரெக்கிங் முடிய வரையும் இந்த மாதிரி தான் இருக்க போகுது. இந்த மலை ஏறும்போது வெயில் டைம்ன்றத விட இந்த மழை டைமில் ஏறும்போது இந்த மரவட்டெல்லாம் அதிகமாக இருக்குது. அது இந்த குட்டி குட்டி புழுவெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை பார்க்கும்போதே உங்களுக்கு ஏறணுமான்னு தோன்ற அளவுக்கு அவ்வளோ அதிகமாக இருக்குது. ஸோ மேக்ஸிமம் மழை டைமில் அவாய்ட் பண்ணிக்குவாங்க. ஏன்னா மழை பெஞ்சு இந்த பாறை கொஞ்சம் அப்படியே ட்ரெக்கிங் பண்ணும்போது வழுக்குது, ஸ்லிப்பாக அதிகமாக சான்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி வழக்கம் போல் நம்ம சேனலில் புது புது ஆளுங்க ட்ரெக்கிங் போகும்போது கூட்டு போவோம். அதே மாதிரி நண்பர் ஒருத்தர் கூப்பிட்ருக்கேன். இவருக்கு பெருசாக அறிமுகம் இல்லை, அவர் டான்ஸ் மாஸ்டர். ஸோ அவருடைய டான்ஸ் கிளாஸ் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன். இன்னும் நீங்கள் வந்து அடல்ட்டுக்கு மட்டுமா இல்லை சைல்டுக்கு அந்த மாதிரி பண்ணுறீங்களா? எப்படி புரியல? 4 வயசுலேருந்து 60 வயசு வரையுமா? இந்தியன் 2 வரப்போன்றதுனால சொல்றியா? இல்லை ஓ ஸோ டான்ஸுக்கு வந்து ஏஜ் தேவையில்ல. 4 வயசுலேருந்து 60 வயசு வரையும் நம்ம அண்ணன் சொல்லி கொடுக்குறாரு. ஸோ டான்ஸ் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவரோட டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன். ஸோ கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓ இந்த டான்ஸ் கிளாஸ் வந்து கிருஷ்ணகிரியில் இருக்குது. எப்படி மூச்சாங்குது? பாதெல்லாம் முடியாது, நீங்கள் போங்க. சாங் போடலாம், காப்பிரைட் கொடுக்குறான். ஏன்னா நம்ம பண்ணாலும் காப்பிரைட் தான். சரிகமான ஒருத்தர் இருக்கா. சும்மா டைம் பாஸ். என்ன டியூனே எனக்கே மூச்சு வாங்குது. பஸ் லைட்டாக கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது, ஆனால் மலை ஏறிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் தான் வரமாட்டேன்றாங்களே. ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா மலையாறு கூப்பிட்டா அடிவார வரையும் வரேன். கூழு குடிக்க வேணா வர்றேன், குடுக்கறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. கூழு குடிக்க வேணா வரேன், மலைலாம் ஏற முடியாதுன்ற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம சேனலில். இந்த மாதிரி சொல்கிறனால தான் ஒவ்வொரு மலை ஏறும்போதும் ஒவ்வொருத்தரும் என் கூட புதுசாக இருப்பாங்க. கோயிலுக்கு தானே கூப்பிட்டு போகிறேன், ஆனால் அடுத்த நாள் மலை கூப்பிட்டா ஃபோனே எடுக்க மாட்டேன்றா, தெரியுமா? சரி ரெஸ்ட் எடுக்கலாம், ஒன்று உட்காராங்க பாருங்க. இங்கே கொண்டாட நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டோம். ஸோ நண்பர் வந்து மங்கி வந்து ஃபோட்டோ எடுக்கிறாரு.
ஸோ பக்தர்கள் வரீங்கன்னா பூஜை சாமான்லாம் நீங்கள் பேக்கில் போட்டு எட்டு வந்துடுங்க. கையில் எட்டு வந்தீங்கன்னா ஆள் அடித்து பிடிங்கிடுவாங்க. ஆக்சுவலி இது என்ன ப்ராப்ளம்னா வன விலங்குகள் வந்து ஃபுட்டு போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன் தெரியுமா? பழகிடுச்சுன்னா வர பக்தர்கள்ட்ட பிடிக்குது. அதாவது அதுங்களே தேடி உணவு எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுவும் பாயிண்ட் தான். சொன்னா இங்கே வா தம்பி கொஞ்சம் பேசலாம் சொல்லிட்டு கொண்டு போயிடுவாங்க. அப்புறம் ஸோ வர பக்தர்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பூஜை சாமான்லாம் பேக்கில் போட்டுட்டு வந்துருங்க. இந்த காட்டுக்குள்ள எல்லாம் மரம் செடி கொடியும் வளர்க்குறாங்க. ஒரு சீத்தாப்பழமோ பையாப்பழமோ மாம்பழப்பழமோ அப்படி தூக்கி விட்டா போகும்போது எங்களுக்கு எனர்ஜிக்கு சாப்பிடணும் போவோங்க. மலை ஏறும்போது சாப்பிடும், உயிரினங்களும் சாப்பிடும், நாங்களும் சாப்பிடலாம். எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கே பத்தாது. ஏன்னா அவங்களுக்கு ஓகே, அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும், நம்ம கூட சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணோம் நல்லா தான் இருக்கும். ஆக்சுவலி இவங்க நாட்டில் இல்லை, இது காட்டிலே வளர்றது. ஓ அந்த மாதிரி விதை எதனா யூஸ் ஆகுமா அப்படின்னு நான் கேள்விக்குரிய கேட்குறேன். இல்லை இதனோட ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. உண்மையாகவே இந்த மலை வந்து நாங்கள் போன மலைகளே கொஞ்சம் ட்ரக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருக்குது. அதுவும் இந்த பச்சை பசேன்னு இருக்கனால கொஞ்சம் நல்லா இருக்குது, கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ஏன்னா பாம்பு எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாது. அடிவாரத்துலேருந்து நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ஒரு ஆள் கூட இன்னும் மலை யாரும் வரல. இறங்கி ஒரு 2 பேர் போனாங்க கீழே அடிவாரத்துலேருந்து. அதோட லாஸ்ட்டு. அதுக்கப்புறம் இங்கே யாரும் வரல. ஸோ மேலே வந்து இருப்பாருன்றது டவுட்டு தான். இருந்தாருன்னா இந்த கோயிலை பற்றி கேட்டு தெரிஞ்சுப்போம். இல்லைண்ணா இல்லை, விக்கிபீடியாவில் நானே பார்த்துட்டேன். ஸோ விக்கிபீடியாவில் அந்தளவுக்கு டீட்டெயிலாக யாரும் போடல, அவங்களும் போடல, யூடியூப்லேயும் போடல. மலையோட உயரம் மட்டும் தான் போட்டிருக்கு. அதான் 3435 அடி. ஐயோ டக்குன்னு பயந்துட்டு வேணும். அடுத்து வந்து இதே மாதிரி உங்களுக்கு மலை ஏறுற மாதிரி எதனா ஒரு கஷ்டமான மலை இருந்தால் சொல்லுங்கள். வெள்ளங்கிரிஸ் எதுவும் சொல்லாதீங்க, அதெல்லாம் ஏறிட்டேன். இந்த மாதிரி ட்ரக்கிங் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஆமாம் மேலே ஐயர் இருக்காங்களா? கொஞ்ச தூரம் நம்ம மேலே ஏறி வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு கீழே வந்து மாட்டு வாயிலேருந்து ஒரு தண்ணி வந்து பார்த்துருப்பீங்க. சேம் இங்கே அதே மாதிரி தான். இங்கே ஒரு ஊற்று இருக்குது. ஸோ இங்கே நம்ம பக்தர்கள் குளிச்சுட்டு கிளம்புற மாதிரி தான் இருக்கும். என்ன கடவுள் சாமி எங்கள் ஊரில் இருக்கிறது? பெருமாள் தானா? அதுதான் கடவுள். கொண்டு போறவர் இவரா? பெருமாளா? சிவன் தான் கொண்டு போறாரு. திருப்பதியா? சரி பாட்டி வரேன். சிவன் வந்து மச்சானா? அப்படியா? பாட்டி மாமா மச்சான் பத்தி சொல்லியிருந்தாங்க. டைமா 9 மணி.
ஸோ அந்த பெருமாள் கடவுளை பார்த்துட்டு அப்படியே சைடில் வந்தோம்னா ஒரு சின்ன கம்பி, இது மட்டும் இங்கே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, ஃபுல்லாக கொடுத்தா கூட ஆயிருக்கும். சரி ஓகே. ஸோ இங்கே வந்து படிக்கட்டு கிடையாது, எங்கேயும் பாறை பிடிச்சி ஏற மாதிரி தான். ஸோ பார்த்து ஏறுங்க, வழுக்குது. அதே மாதிரி கொஞ்சம் கீழேயும் பார்த்து நடங்க, அந்த மரவட்டை தாண்டி பாம்புங்க இருக்குது, சான்ஸ் இருக்குது. நிறைய மலைங்க போயிருக்கேன், எந்த மலையும் அப்படி தோணுது இல்லை. ஆனால் இங்கே கொஞ்சம் லைட்டாக தோணுது, பாம்பு எங்கே இருந்தாலே வரும் அப்படின்ற மாதிரி. ஆ ஆமாம், இங்கே பாருங்களேன், பாரு எப்படி இருக்குது மரவாட்டை. டக்குன்னு மேலே ஏறும்போது அவங்க நின்றுருந்தாங்களா, முடி விரிச்சு போட்டு லைட்டாக மினி ஹார்ட் அட்டாக் ஒன்று வந்துருச்சு. அதுவும் யாருமே இல்லாமல் பேசிட்டே போகும்போது திடீர்னு அவங்க நிற்கிறாங்க பார்த்தியா. ஸோ நீங்கள் பாட்டி சொன்னதை கேட்டிருப்பீங்க, பெருமாள் தான் நம்மளை எடுத்துகிட்டு போகிறவருன்ட்டு. அது உண்மையாக இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரையும் சிவன் தான் நம்ம சொல்லுவோம். உங்களுக்கு என்ன தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிரம்மாவா? ஆ ம் ஆ ஆமாம், அது வேணா கரெக்டுன்னு நினைக்கிறேன். நம்ம வேற அதிகமாக ப்ராப்ளம் இருக்குது, கஷ்டமாக இருக்குன்னு புலம்புறோம். சரி கஷ்டப்படாதவான்னு சொல்லி மேலே தூக்கிட்டாருன்னா என்ன பண்ணுறது? சரி ரொம்ப கஷ்டப்படுற, சரி வா மேலே போகலான்னு கூப்பிட்டாருன்னா முடிஞ்சு. ரெண்டு பாதை போகுது. ஓகே அதான் நான் அங்கே வரையும் போயிட்டு தான் வந்துட்டோம். ஆ கைஸ், மலையிலும் போது ரெண்டு வழி பிரிஞ்சனால லெஃப்ட் சைடில் ஏறணும். ஸோ இது வழி கிடையாது, இங்கே ஒரு வயக்காடு இருக்குது, ப்ளைனாக இருக்குது. ஸோ இது கிடையாது. இங்கே பாருங்கள் வியூ பாயிண்ட்டு, இன்னும் அங்கே மேலே ஏறணும். நல்லா இருக்குல்ல, இவ்வளோ மலை ஏறி அப்படியே ப்ளைனாக இருக்குது. ஓகே, அங்கே நின்று கொஞ்சம் வந்த வழியில் திரும்ப போகிறோம். ஸோ தவறான பாதை, அதுக்கு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இங்கே நிறைய பாதை வந்து பிரியுது. அட்லீஸ்ட் நம்ம கூட யாருனா வந்திருந்தா கூட தெரிஞ்சிருக்கோம். யாருமே வரல, நாங்கள் ரெண்டு பேரும் புதுசு. ஸோ அதனால் நாங்கள் தான் வழி கண்டுபிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது கிடையாது, அது கிடையாது. ஷார்ட்கட்டில் நிறைய அனகொண்டா உட்காந்துருக்கோம், போய் மாட்டிக்கு போ. மரவட்டை பார்த்தாலே பயமாக இருக்கு. அது இருக்காது, அங்கே வழி முட்டு பாருங்க. இங்கே வந்து இங்கே ஒரு பாதை பிரியுது. ஸோ அந்த வாரம் மலை ஏறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நாங்கள் தான் வழியை கண்டுபிடிக்க போகிறோம்.
போகிற வழி பாதை ஃபுல்லாகவே வண்டுங்க தான். அது இல்லை இது இந்த வழி தான் நினைக்கிறேன். இதில் ஏறிட்டு பாதியிலே வந்துட்டோம், மரவட்டை அதிகமாக பார்த்துட்டு. ஸோ வாய்ஸ் இங்கேயே 2 வழி பிரியுது. இந்த வழி நான் ஏன் சொன்னேன்னா, போன டைம் நான் ஒரு டைம் வந்தேன், ஒரு நண்பரால் பாதி வழியில் இறங்கிட்டேன். இருக்கும் செம்மையாக இருக்கு. இப்போ தெரியுதா ஏன் தனியாக போக முடியாதுன்னு சொன்னேன். இந்த ஊர் மக்கள் கண்டிப்பாக போவாங்க, ஏன்னா அவங்களுக்கு பழகிட்டு இருக்கோம். நிறைய பேரோட குலதெய்வம் சாமியே இதுதான். புதுசாக வரவங்க பசங்களோட கேங்கோட வாங்க, இல்லை ஃபேமிலியோட வாங்க. தனியாக வந்தீங்கன்னா கொஞ்சம் பயமாக இருக்கும், ஏன்னா பாதைகள் அப்படி. அடங்க அதான் இந்த மலையில் நிறைய வழி பிரியுது. ஏதோ செத்துருக்கு, ஸ்மெல் அடிக்குது. இங்கே தான் வேணும். இங்கேயோட இந்த பாறைங்கிட்ட மரவட்டை அதிகமாகிடுச்சு. இதை பார்த்து கிராஸ் பண்ணுறதுக்கு பயந்துட்டான். இங்கேயே வழி போகுது பாரு, லெஃப்ட் சைடில். கைஸ், ஒருத்தர் கூட இன்னும் வரல. மலை ஏறி போகிற பாதி வரையும் வந்துட்டோம். இன்னும் வரையும் ஒருத்தர் கூட நாங்கள் பார்க்கல. நாங்கள் போகிற வழி சரியான பாதையான்னு கூட தெரில. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க அண்ணே. இது அப்படியே உள்ளே போகும்போது பிரிடேட்டர் படத்தில் வர மாதிரியே இருக்குது. எங்கேயாவது மரத்த மேலே இன்னும் வேடிக்கை பார்க்க போகுது. ஸோ வாய்ஸ் இது வரையும் நமக்கு வழி பிரியல, கரெக்டான பாதையெல்லாம் போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். ஓ மை காட், செம்ம. வேற நல்ல வேலை, நான் கூட வேற எங்கேயாவது போகிறேன்னு நினச்சேன். பாம்பு மட்டும் தான் இன்னும் பார்க்கல, கூடி சீக்கிரம் பார்த்துருவோம். செமிச்சிடுறேன் இருங்க. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட ஒரு கேமரா மட்டும் தூக்கின்னு வந்துட்டிங்கன்னா ஃபோட்டோ ஷூட்டுக்கு செம்மையான இடம். அதே மாதிரி ட்ரெக்கிங்கும் வேறு லெவல் ட்ரெக்கிங் பண்ணலாம். நானும் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நிறைய மலைகள் போயிருக்கேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வைப்பாக இருக்குது. குரங்குகள் அதிகமாக இருக்குது. தண்ணிக்கேன்னு பார்த்தா கூட பிடிக்கிற மாட்டேங்குது. ஸோ பயங்கரம் செம்மையாக இருக்கு இடம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ட்ரெக்கிங் பண்ண ஆசைப்பட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வாங்க. லொக்கேஷன் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன், உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் கூகுளில் பெரியமலை பெருமாள் டெம்பிள்னு போட்டிங்கனாலே வந்துடும். ஸோ கிருஷ்ணகிரிலேருந்து 20 கிலோமீட்ரு, தருமபுரியிலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் வரும்.
நம்ம எப்போ பேண்டு கவுண்டர் பண்ணி பேண்ட் நம்ம தலையில் மாட்டினோன்னா அப்போ இருந்து வீடியோ ஆனில் தான் இருக்குது. ஸோ நாங்கள் போகிற வழி பாதை தவறாக போயிட்டாலையும் சரியாக போகிறாலையும் உங்களுக்கு காட்டும். வீடியோக்கோசரம் இல்லை, உண்மையை சொல்ல போனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஸோ வரவங்க கேங்கோடு வந்துருங்க, தனியாக வரணும்னு ஆசைப்படாதீங்க. இந்த ஊருக்காரங்க, இந்த கிராம மக்கள், இந்த சாமியை குலதெய்வமாக வேண்டுறவங்க வந்து அவங்க ரெகுலராக வந்து போய் பழக்கம் இருக்கிறோம், அவங்க தனியாக கூட வரலாம். புதுசாக வரவங்க கொஞ்சம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்களே இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் வழி டஃப்பாக இருந்தாலையும் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது.